அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் வேறு எந்த தெய்வத்தினுடைய அருளையும் நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நமக்கு முதலாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தான். எல்லோருக்குமே குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் குலதெய்வ வழிபாட்டில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி பார்க்கும்போது நம்ம வீடுகள்லையும் குலதெய்வம் இருக்கா இல்லையா, குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கிறதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அப்படி குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குலதெய்வத்தினுடைய சக்தி எந்த வீட்டில் இருக்கோ கண்டிப்பாக அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் குலதெய்வம் நம்ம வீட்டில் நிலைத்திருக்க நம்ம என்ன செய்யணும், நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதுக்கான அறிகுறி என்ன, அதே போல் நம்ம வீட்டில் எதிர்மறையான சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. அதே போல் குலதெய்வத்தை நீங்கள் அடிக்கடி கனவுல பார்க்குறீங்களா, அதே போல் உங்களுக்கு இந்த மாதிரியான அற்புதம் குலதெய்வத்தினுடைய அருளால் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா, இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்ருக்கேன், ஆனால் அதை தீர்றதுக்கான வழி என்ன அப்படின்னு தெரியலையா, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். குலதெய்வம் நம்ம வீட்டில் நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த சக்தி நம்ம வீட்டில் இருக்குது என்றால் குலதெய்வத்தினுடைய அம்சமாக நம்ம குழந்தைகளை பார்க்குறோம். அதாவது பூஜையில் இருக்கும்போதே அல்லது ஏதேனும் ஒரு வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது நம்ம வீட்டு குழந்தைகளை தவிர மற்ற வீட்டு குழந்தை செல்வங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே ஓடி வர்றது போல் பார்க்குறோம், சிரித்து கொண்டே வர்றது போல் பார்க்குறோம். அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே குலதெய்வம் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தப்படுது. இதே போல் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை அமாவாசை போன்ற நாட்களில் சில பேர் குறி சொல்ல வருவாங்க. அப்படி வரவங்க குலதெய்வத்தினுடைய சக்தியே மறு உருவமாக வந்து நமக்கு நடக்க இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை எச்சரிப்பதாகவும் சொல்லப்படுது. இது காலகாலமாக பார்க்கப்பட்டு வந்த விஷயந்தாங்க. ஆனால் இன்னைக்கு யார் இந்த மாதிரி வேடத்தில் வர்றாங்க, உண்மையாக யார் வர்றாங்க அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியறதில்ல. ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களும் நம்ம மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய நம்மளுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய தகவல்களை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் குலதெய்வத்தினுடைய சக்தியை பெற்றவங்க அப்படின்னு சொல்லலாம். இதே போல் கிராமங்களில் கோவிலுக்கு மாடு நேர்ந்து விடுறத பார்த்துருப்பீங்க. அதுபோல் மாடு, பசு, கன்று, காகம், நாகம் இது போன்ற உயிரினங்கள் குலதெய்வத்தினுடைய சக்தி பெற்றதாக கருதப்படுதுங்க. அதாவது சாதாரணமாகவே நம்ம சகுனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாடு, காகம், நாகம், பல்லி இது போன்ற விஷயம்லாம் சகுனத்துக்கு பார்ப்போம். அப்படி அது குலதெய்வத்தினுடைய சக்தியை பெற்றதாகவும் அந்த குலதெய்வம் இந்த உயிரினங்கள் மூலமாக நமக்கு வந்து தகவல்களை சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. காகம் வந்தால் முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் அப்படின்னும், பாம்பு அடிக்கடி கண்ணில் பட்டது அப்படின்னா குலதெய்வத்தினுடைய வேண்டுதல் பாக்கி இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லப்படுது. அதே போல் குலதெய்வம் கோவிலுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறத எச்சரிக்கக்கூடியதாக இந்த நாகத்தை நம்ம கண்ணில் பார்க்கறத சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிலருக்கு நம்ம வீட்டை சுற்றி எப்போவாவது ஒரு நாகம் இருக்கிறது, கனவுல அடிக்கடி நாகம் வர்றது, இது மாதிரியான ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வகையில் அந்த பாம்புகள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தனைக்கு அடிக்கடி வந்துட்டு போகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குலதெய்வ கோவிலுக்கு இப்போ போய் வழிபட்டுட்டு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அது மாதிரி செய்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த குறையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் அனைத்தையும் துறந்த துறவியை போன்று இருக்கிறவங்க நம்மளுடைய வீட்டுக்கு வந்து உணவு கேட்கும்போது குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வரதாகவும் சொல்கிறாங்க. சில பேர் அந்த சாப்பாடு நம்ம வீட்டில் இருந்தால் கூட சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சிடுறது உண்டு. அதே போல் இவங்கெல்லாம் ஒரு பெரிதாக நம்ம எடுத்துக்கிறது கிடையாது அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அந்த ரூபத்தில் வந்திருக்கிறது அந்த கடவுளாக கூட இருக்கலாங்க, குலதெய்வமாக கூட இருக்கலாங்க. அதனால் நாம் யார் ஒருவர் பசி அப்படின்னு வராங்களோ
அவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு உணவை பிரித்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அது நம்ம அந்த கடவுளினுடைய அருளை பெறுகிறோம் அப்படின்னு அர்த்தப்படுது. யாரையும் உதாசீனப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதே போல் நாம் செய்யக்கூடிய தொழிலில் லாபமும் உயர்வும் ஏற்படுது அப்படின்னா குலதெய்வத்தினுடைய ஆசி நமக்கு இருப்பதாக பொருள்படுது. பொன்னும் பொருளும் நகையும் ஆசைப்பட்டது போலவே வாங்குறீங்க என்றால் குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் நடக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்போது கண்டிப்பாக நாம் இப்போ ஒரு பொன் பொருள் சேர்க்கை நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருளும் குலதெய்வத்தினுடைய நடமாட்டமும் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தப்படுது. அதனால் பொன் பொருள் சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு நல்லது ஒரு விஷயமாகவே கருதப்படுது. இதே போல் நாம் தூங்கி கொண்டு இருக்கும்போது வெள்ளை நிறத்தில் பசு, குழந்தை, சுமங்கலி, பெண், முதியவர், வெள்ளை நிற தாமரை, குதிரை ஆகியவை நம்ம கனவுல வருது அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கிறது என்று பொருள்படுது. இப்படியாக ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு நாம் குலதெய்வத்தினுடைய அறிகுறிகளை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இதே போல் நம்ம வீட்டுக்கு அருகில் வில்வம், துளசி, நாகவள்ளி மரம், வேப்ப மரம் போன்ற மரங்கள் வளர்ந்து வந்தது அப்படின்னா தெய்வத்தினுடைய சக்தி அந்த வீட்டில் நிலைத்திருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி நம்ம இது தானாகவே வருது அப்படின்னா கூட கண்டிப்பாக தெய்வ சக்தி, தெய்வத்தினுடைய நடமாட்டம் நம்ம வீட்டை சுற்றி இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுக்கலாம். அதனால் நமக்கு இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம தைரியமாக நம்ம வாழ்க்கையை நடத்தலாம். இதே போல் குலதெய்வத்தினுடைய அருள் நம்மளுடைய வீட்டில் இருக்கிறது அப்படின்னா விபூதி, குங்குமம், பிரசாதம், சந்தனம், தாலி, சரடு, மஞ்சள் போன்றவை நமக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்குமா. யாராவது ஒரு வீட்டுக்கு போவோம், திடீர்னு நமக்கு ஒரு குங்குமம் கொடுப்பாங்க, திடீர்னு பிரசாதம் கொடுப்பாங்க. அதே போல் நம்ம ஏதோ ஒரு விழா நடக்குது, ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா நாம் எதிர்ச்சியாக போயிருப்போம், ஆனால் தாலி, சரடு, மஞ்சள் இவையெல்லாம் நமக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். மற்றவங்க திருப்பதி, ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்களுக்கு சென்று வந்து நமக்கு அந்த பிரசாதத்தை தருவாங்க. அப்படி நடந்தால் நமக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருப்பதால் மட்டுமே மற்ற தெய்வங்களுடைய ஆசி கிடைத்திருக்கிறது அப்படின்னு பொருள்படுது. அதனால் இது போன்று யாராவது வந்து பிரசாதம் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக அதையும் நாம் கவனிக்க வேண்டியது தாங்க. சாதாரணமாக எந்த ஒரு விஷயமே காரணம் இல்லாமல் நடக்கிறது கிடையாது. இப்படி குலதெய்வம் தான் நம்மளுடைய வீட்டிற்கு வர்றதுக்கான ஒரு வழியாக இப்படி நமக்கு அறிகுறி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் உங்களுக்கு இது போல் விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குலதெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கு நம்ம மேலும் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு. இதே போல் நாம் வருடத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போகிறது முக்கியங்க. குலதெய்வத்தினுடைய படத்தை வீட்டில் வைத்து தினமும் விளக்கேற்றி பூக்களால் அலங்கரித்து வழிபடுறதும் உண்டு. ஆனால் கோப ரூபமாக இருக்கக்கூடிய கடவுளுடைய படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் குலதெய்வத்தினுடைய மந்திரங்களை தினமும் உச்சரிப்பது அதனுடைய அருளை நமக்கு பெருசாக பெற்றுக் கொடுக்கும். மேலும் வீட்டை சுத்தமாக வச்சிருப்பது குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே வரவழைக்க உதவும். மஞ்சள் துணியில் குலதெய்வத்தினுடைய மண், விபூதி, குங்குமம், சாம்பிராணி போன்றவற்றை வைத்து முடிச்சு போட்டு வீட்டின் நிலைவாசலில் கட்டுவது ஒரு எளிய பரிகாரம். அதே போல் காதோலை, கருகமணி குலதெய்வத்திற்கு உகந்தது என்று கருதப்படுது. வெள்ளி அல்லது வியாழன் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் பௌர்ணமியின் போது பூஜை அறையில் சிறிய தாம்பூலத்தட்டில் பச்சரிசியை நிரப்பி அதன் பிறகு குலதெய்வ மந்திரங்களை உச்சரிக்கிறது மிக மிக நல்லது. கண்டிப்பாக அந்த குலதெய்வத்தினுடைய அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு தடை நமக்கு வந்தாலும் சரி, குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் கண்டிப்பாக அந்த தடைகள் எல்லாம் விலகி நம்மை விட்டு பயந்து ஓடி போகும் அப்படின்னு சொல்கிற அளவில் குலதெய்வத்தினுடைய சக்தி நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நம்ம மற்ற கடவுள்களை போய் வழிபாடு செய்தாலும் வேண்டுதல்கள் செய்தாலும் குலதெய்வத்தை கவனிக்காமல் விட்டுட்டு நம்ம போய் வழிபாடு செய்கிறது நமக்கு ஒரு பலனும் கொடுக்காது. ஏன் அப்படின்னா அந்த கடவுளே அந்த குலதெய்வத்திற்கிட்ட அனுமதி வாங்கினா மட்டும்தான் நம்மளால் அந்த கோவிலுக்கே போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கா இல்லையா, குலதெய்வம் நம்மளுடைய எந்த மாதிரியான குலதெய்வத்தை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வீட்டில் குலதெய்வம் இருந்தால் என்ன மாதிரியான அறிகுறி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.